எங்க வீட்டுக்கார பேரு அழகுமலை. துபாய் போய் அல்ட்ரா கம்பெனில வேலைக்கு போயிருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லை. திடீர்னு உடம்பு சரியில்லாம படுத்து திடீர்னு இறந்துட்டாரு. எங்க அப்பா வச்சுதான் எங்க குடும்பம் 3 குடும்பம் இருக்கு. எங்க அப்பா இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்ல. எங்க வீட்டுக்கார பேரு அழகுமலை. துபாய் போய் அல்ட்ரா கம்பெனில வேலைக்கு போயிருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லை. திடீர்னு உடம்பு சரியில்லாம படுத்து திடீர்னு இறந்துட்டாரு. என் பசங்க 2 பேரும் அங்கேயே இருக்காங்க. வேற கம்பெனில வேலை பார்க்குறாங்க. அவர் எப்படி இறந்தாரு என்னன்னா இன்னும் என் பசங்களும் போய் பார்க்க முடியல. இன்னும் எங்க வீட்டுக்காரர் நானும் இன்னும் பார்க்க முடியல. எப்படி இறந்தாரு நான் எல்லாத்தையும் அவரை வச்சு நாங்க 5 குடும்பம் வாழ்றோம். ஆனா அவர் எப்படி இறந்தாரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள்ட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லணும். எதுக்கு கலக்கி பார்க்க முடியும்? என் வீட்டுக்காரன் எங்களுக்கு சீக்கிரமாக இந்த போர் நடக்குதுன்னு ஒன்றும் பண்ண முடியல. சீக்கிரம் அந்த போர் குண்டு விழுதுன்னு அங்கே ஏர்போர்ட் திறக்கல அது இதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றதுன்னு எனக்கு பேசவும் தெரியல. நீங்க தான் எனக்கு எப்படினாலும் மீட்டு கொடுக்கணும். துபாயில குடும்ப வறுமைக்காண்டி வேலைக்கு போயிருந்தாரு. அங்க முடியாம இறந்துட்டாரு. எப்படி இறந்தாரு என்னன்றது சரியா தெரியல. எங்க அண்ணங்க அங்க 2 பேருமே அங்கதான் வேலை பார்க்கறாங்க. அப்பா அந்த மாதிரி இறந்தது அண்ணன் மூலியமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்பாவும் அண்ணனும் ஒரே மாதிரி ஒரே பிளைட்ல ஊருக்கு வரணும். இந்த மாதிரி தமிழக அரசு தான் அந்த மாதிரி முதல்வர் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்க அப்பா வச்சுதான் எங்க குடும்பம் 3 குடும்பம் இருக்கு. எங்க அப்பா இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்க அம்மா எங்க அண்ணங்க எதுவுமே